கதையின் பெயர் குறும்பு மிக்க கிராம சிறுமி. சுழலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் அனு என்ற ஒரு சுட்டி சிறுமி வாழ்ந்து வந்தாள். அனு தனது விளையாட்டு விசித்திரங்கள் மற்றும் அளவில்லாத ஆற்றலுக்காக கிராமமெங்கும் பிரபலமானவள். ஒவ்வொரு நாளும் அவள் தன்னை மகிழ்விப்பதற்கும் பல நேரங்களில் சிறிது குழப்பம் ஏற்படுத்துவதற்கும் புதிய வழிகளை தேடிக் கண்டுபிடித்தாள். ஒரு சூரிய ஒளி நிறைந்த காலை அனு கிராமத்தின் பேக்கரியாளர் ராமுவிடம் ஒரு விளையாட்டை விளையாட முடிவு செய்தாள். அவள் மெதுவாக அவரது பேக்கரிக்குள் நுழைந்து உப்பினை சீனி என்பதுடன் மாற்றினாள். அன்று பிற்பகலில் கிராமவாசிகள் அவர்களின் ரொட்டிகள் மிகவும் இனிப்பாக இருக்கும்போது ஆச்சரியமடைந்தனர். முதலில் குழப்பமாக இருந்த ராமு அனுவின் வண்ணமயமான விளையாட்டை உணர்ந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியவில்லை. மற்றொரு நாளில் அனு கிராமத்தின் கிணற்றில் விளையாட ஒரு வழியை கண்டுபிடித்தாள். அவள் ஒரு பழைய வாளியை தவளைகளால் நிரப்பி அடுத்தவர் பயன்படுத்த காத்திருந்தாள். லீலா தண்ணீர் எடுக்க வந்தபோது தவளைகள் பாய்ந்து வெளியே துள்ளியபோது அவள் பயத்துடன் கத்தினாள். பின்னால் இருந்த அனு மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அவளது சிரிப்பு கிராமம் முழுவதும் ஒலித்தது. தன்னுடைய குறும்பு இயல்புக்கு மாறாக அனு ஒரு கருணை மிக்க இதயம் கொண்டவள். ஒரு மாலை கிராமத்தின் எல்லையை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது அவள் பனியில் நின்று கொண்டு இருந்த ஒரு நாய்க்குட்டியை கண்டாள். தனது விளையாட்டை மறந்து அவள் நாய்க்குட்டியை தனது துணியால் மூடி வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். அவள் அதை சோட்டு என்று பெயரிட்டு அதை பொறுப்புடன் பார்த்து கொண்டாள். அதனால் மிகுந்த குழந்தைகளில் கூட கருணை இருக்கலாம் என்பதைக் காட்டியது. அனுவின் விளையாட்டு தொடர்ந்து நடந்தாலும் அவளது கருணையும் தொடர்ந்தது. ஒருமுறை அவள் கிராமத்தின் தலைவனின் தொப்பியை பயப்படுத்தும் மனுஷனின் தொப்பியுடன் மாற்றியதால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அவள் வயதான கிராமவாசிகள் அவர்களின் கனரக பொருட்களை சுமக்க உதவியும் இளம் குழந்தைகளுடன் தன் சிற்றுண்டிகளை கொடுத்தும் பரிந்துரைத்தாள். காலப்போக்கில் கிராமவாசிகள் அனுவை நேசிக்கத் தொடங்கினர். அவள் விளையாட்டு விசித்திரங்களுக்காக மட்டுமின்றி அவளது கருணைமிக்க மனசுக்காகவும். அவளது துணிவு மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பை பரப்புவதற்கான ஒரு வழியாக மட்டுமே என்பதை உணர்ந்தனர். அவள் அளவில்லாத ஆற்றல் மற்றும் பெரிய இதயம் கொண்டவள், கிராமத்தின் அன்பான சிறுமி ஆனாள்.